48 Laws of Powerல நம்ம இப்போ பார்க்க போகிறது 2வது சாப்டர். இதோட தலைப்பு ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியலானது. நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். அதாவது நண்பர்களை அளவுக்கு அதிகமாக நம்பாதீர்கள், எதிரிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பட் என்னோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துலேயுமே என்னோட சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி நான் இந்த ஜாபில் இருக்கிறதுக்கு கூட காரணம் என்னோடய நண்பர் தான். இப்படி என்னோடய லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையும் எப்போல்லாம் நான் கீழே விழறனோ அப்போ என்னை தாங்கி பிடிச்சி ஊக்குவிச்சதும் சரி, ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் போதும் என்னோடய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதும் சரி என்னோடய நண்பர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் அப்படி சில நண்பர்கள் கட்டாயம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்பாதீர்கள் அப்படிங்கிற சாப்டரில் பற்றி பேசுகிறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஸோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமரோட இங்கே நண்பர்கள் அப்படிங்கிறத நான் எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே நண்பர்கள் அப்படின்னு மீன் பண்ணுறது கூட இருந்து குழி பறிக்கிறவங்க. அதாவது வெளித்தோட்டத்துக்கு நண்பர்கள் மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்களோட உண்மையான நோக்கம் நம்ம எப்போ வீழ்வோம் அந்த இடத்த அவங்க பிடிக்கலான் இருக்கிறவங்க. நம்ம ஊர் சைடில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் அப்படின்னு இருக்கிறவங்க, துரோகம் செய்கிறவங்க, தீய எண்ணத்தோடு நம்மளோட இருக்கவங்க. அவங்கள இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அப்படிங்கிற பேரில் சிம்பிளிஃபைடாக ரெப்ரசென்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் நான் இந்த சாப்டர் எடுத்துகிட்டு போகிறேன். பட் அதர்வைஸ் நான் முன்னாடியே சொன்னது போல் என்னுடைய நண்பர்கள் இல்லைனா நான் இல்லை, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும், டோன்ட் புட் டூ மச் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நண்பர்களை அளவுக்கு அதிகமாக நம்ப வேணான்னு சொல்லியிருக்காரு. ரைட், வாங்க இந்த தொடர் கண்டிப்பாக பண்ணுவோம். ஆத்தர் இந்த சேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, நண்பர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதியோட குணம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு தான் உங்கள் மேலே பொறாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டை எடுத்துப்போமே, நம்ம வளர வளர எகெயின் நான் இங்கே நண்பர்கள் மீன் பண்ணுறது ஒரு தீய எண்ணத்தோடு நம்மளோட கூட இருக்கிறவங்க. சப்போஸ் 2 பேர் ஈக்குவலி காம்பிட்டன்ட் அப்படிங்கும்போது நம்ம மட்டும் வளர்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கூட இருக்கிற நண்பருக்கு நம்ம மேலே ஒரு பொறாமை வர வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம கவுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருப்பாங்க. இதே தான் நம்ம முன்னாடி சாப்டரில் பார்த்த ஃப்ரெஞ்ச் மன்னர் லூயி தி 14th அவரோட ஸ்டைலில் எப்படி சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு பொசிஷன் காலியாக இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனில் நான் யாராவது ஒரு நண்பரை நியமிக்கிறேன் அப்படின்னா நான் மோர் தென் 100 பேரை இனிமையாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதோட கொடுமை, அந்த நண்பன் கூட நன்றி கட்டவனாக மாறி எனக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஆத்தரும் துரோகிகளை தான் நண்பர்கள் அப்படிங்கிற பேரில் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் அதே போல் இன்டர்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போது ஒரு குட்டி கதை சொல்கிறார். இந்த கதை நடந்தது இட்டாலியில். அப்போ ரோம் தான் கேபிட்டல். ஸோ ரோம் சாம்ராஜ்யத்தில் நடந்ததாக சொல்கிறாரு. இது நடந்தது 9ஆம் நூற்றாண்டு மத்தியில். மைக்கேல் அப்படின்னு ஒரு குட்டி மன்னன் இருந்தான். குட்டின்னா ஏஜ் வயசே. அவனுக்கு எதுவுமே சரியாக அமையல. ஸோ அவரோட மாமா என்ன பண்ணுறாருன்னா, சுற்றி இருக்கிற பகைவர்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு மைக்கேலை பட்டத்துக்கு கொண்டு வரார். மைக்கேலை சுற்றி இருக்கிற எல்லாரும் ரொம்ப ரொம்ப பேட் பீப்புள், கொலைபாதகர்கள், எதுக்குமே எந்த பழிபாவத்துக்கும் அஞ்சாத ஆட்கள். அது மட்டும் இல்லை, தனக்கு தேவை அப்படின்னா முகத்துக்கு நேராகவே அவங்கள புகழ்ந்து ஆனால் முதுகில் குத்துற நயவஞ்சகர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மைக்கேல் என்ன யோசிச்சார்னா, நமக்கு ஒரு உற்ற நண்பன் இருந்தானா நம்ம எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் குதிரை லாயத்தில் ஃபாசிலஸ் அப்படின்னு ஒரு பையன் வேலை செஞ்சுருக்கான். மைக்கேல் ஒரு குதிரை மேலே ஏறி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த குதிரை மைக்கேலையே ஒதுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணது ஃபாசிலஸ் தான். சரி, இவன் நமக்கு ஒற்ற துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி மைக்கேல் அவனை கூட வச்சுட்டு இருந்திருக்காரு. நாட்கள் போக போக அந்த குதிரை அணிக்கு அவனை தான் கேப்டனாக, அதாவது தளபதியாக நியமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள், வெகுமதிகள் அப்படின்னு கொடுத்து எப்போவுமே அவரை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாசிலஸுக்கு தேவையான எஜுகேஷனையும் கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் படிப்பாங்க. ஒரு குதிரை லாயத்தில் இருந்தாலும் கூட ஃபாசிலஸ்க்கு தேவையான எஜுகேஷனையும் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அரசாங்க விஷயத்துலேயும் மைக்கேல் ஃபாசிலஸ்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு. இதை பார்த்ததும் மைக்கேல் ஆட்சிக்கு கொண்டு வந்த அவரோட மாமா எவ்வளவோ தடுத்து பார்த்துருக்காரு. ஆனால் மைக்கேல் கேட்குற மாதிரி இல்லை. ஃபாசிலஸ் ரொம்ப ஸ்மார்ட்டானால், இங்கே ஸ்மார்ட்டுன்னு நான் மீன் பண்ணுறது இந்த நெகட்டிவ் சென்ஸ், ஒரு நயவஞ்சகன். கொஞ்சம் கொஞ்சமாக மைக்கேல்கிட்ட பேசி அவனோட தலைமை அமைச்சர் பொறுப்புக்கே வந்துட்டான். ஸோ நேச்சுரலி அவனுக்கு வேணுங்கிற பணம், புகழ், அதிகாரம், ஆடம்பரம் எல்லாமே கிடச்சிது. இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பித்தான். அப்படி எவ்வளவு செலவு பண்ணாலும் அவனுக்கு பணம் போதலை தான். ஸோ அப்பப்போ மைக்கேல்கிட்ட இருந்தும் நிறைய பணம் வாங்கிட்டு இருந்திருக்கான். மைக்கேலும் இந்த நண்பன் முழுசாக நம்பி அவன் கேட்கும்போதெல்லாம் பணத்தை வாரி அரைச்சிருக்கான். இந்த சமயத்தில் மைக்கேலோட படையோட பிரதம இராணுவ தளபதியாக இருந்தவர் அவரோட மாமா. ஃபாசிலஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, மைக்கேல்கிட்ட போயிட்டு, ஏன் தெரியுமா உன் மாமா இராணுவ தளபதியாகவே இருக்கார், ஏன்னா
மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், உன்னை வளர விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு கோல் மூட்டியிருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி மைக்கேலும் அதை நம்பி தன்னோட மாமனையே கொல்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். அதுவும் எப்படின்னா, ஒரு குதிரை பந்தயத்தின் போது கூட்டமாக ரகசியமாக ஒருத்தர் அனுப்பி ஆளை காலி பண்ணிட்டான். இப்போது அந்த பதவியும் ஃபாசிலஸ்கே வந்தது. இப்போது அதிகாரம், செல்வம், பணம் எல்லாமே ஃபாசிலஸ் தான் இருக்குது. மைக்கேலுக்கு ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஃபாசிலஸை போய் பார்த்துருக்கான். ஆனால் ஃபாசிலஸ் தயவுதாட்சிணையும் இல்லாமல் நோன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டதும் மைக்கேலுக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்போ தான் மைக்கேல் தான் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா பை த டைம் ஃபாசிலஸ் அங்கே இருந்த இராணுவம், அரண்மனை ப்ளஸ் பிரபுக்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் தனக்கான ஆதரவை திரட்டி மைக்கேலுக்கான எதிர்ப்பையும் திரட்டி வச்சுருந்துருக்கான். ஒன் ஃபைன் டே கண் விழிச்சு பார்க்கும்போது மைக்கேலை சுற்றி கத்தியோட ஃபாசிலஸோட ஆட்கள் இருந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு மைக்கேலுக்கு புரியறதுக்கு முன்னாடியே ஆளை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப கொடுமை. ஃபாசிலஸ் தன்னைத்தானே சக்கரவர்த்தின்னு அறிவிச்சுக்கிட்டு மைக்கேலோட தலையை வெட்டி எடுத்து அதை ஈட்டியில் செருகிக்கிட்டு குதிரையில் நகரம் ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கான். சரி, மைக்கேலுக்கு இந்த கதி வந்ததுக்கு காரணம் என்ன? மைக்கேல் போட்ட ஒரே ஒரு தப்பான கேல்குலேஷன். செல்வம், அந்தஸ்து, பதவி, கல்வி, குடும்பம் இப்படி எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தா ஃபாசிலஸ் தனக்கு நன்றியோடு இருப்பான் அப்படின்னு நினச்சிருக்கான். நன்றிங்கிறது எல்லாருக்கிட்டேயும் எல்லா இடத்துலையும் இருக்காது. அது மைக்கேலுக்கு புரியல. மைக்கேலோட மாமா எடுத்து சொல்லியும் கூட. ஃபாசிலஸும் தன்னோட எஜமானோட தயவில் தான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தோம் அப்படிங்கிற நன்றியை மறந்து தன்னோட திறமையில தான் முன்னுக்கு வந்தோன்னு நினச்சி காலியே பண்ணிட்டான். இப்படி இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த ஆஃபீஸ். ஐம் பிரிட்டி ஷூர் நம்ம யாரையாவது வளர்த்துட்ருப்போம், வளர்த்த கடா மாறல பாயும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்ட தருணங்களும் நிச்சயமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இதுக்கு ஆத்தர் என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருன்னா, ஒருத்தர் எஜமானர் பதவியை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேராசை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நட்பு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களோட கண்ணில் துரோகம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எப்போதுமே நன்றியோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமையான விஷயம். ஆனால் முதுகில் குத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஈவன் என்னோடய லைஃப்பில் கூட அப்படி நடந்திருக்கு. நான் இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு நான் முன்னாடியே சொன்னது போல் நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ராடினரி. என்னோடய முதல் வகுப்பில் இருந்து படித்த நண்பர்கள் முதல் எவ்வளவோ நண்பர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. அதே போல் சில நண்பர்கள் ஃபாசிலஸ் போலவும் இருந்திருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கட்டாயம் இருந்திருக்கும். ஸோ நண்பன் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்ததாக மகாபாரதத்தில் ஒரு குட்டி கதை சொல்கிறார். ஒரு ஏழை, ஒரு ராஜகுமாரன், 2 பேரும் சின்ன வயசில் ஒரே குருக்கிட்ட வித்தை கற்றுட்டு இருந்திருக்காங்க. காலங்கள் கடந்தன. ராஜகுமாரன் அரசனாயிட்டான். ஏழை ஏழையாகவே இருந்து அரசகுமாரனை பார்க்க போயிருக்கான். அப்போது ராஜா தன்னோட ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்காரு. இங்கேருந்து போனவர், நண்பா எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த ராஜா ரொம்ப உஷாரான ஆள். நல்லா ஞாபகம் இருக்குது, முன்னாடி நம்ம நண்பர்கள், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லியிருக்கார். அவர் மீன் பண்ணுறது என்னென்னா, முன்னாடி நீ நானும் ஒரே அந்தஸ்தில் இருந்தோம், உன்னோட தோழமை எனக்கு தேவைப்பட்டது, பட் இப்போ நீ ஸ்டில் ஏழை, நான் ராஜா. ஒரு முட்டாள் ஒரு அறிவாளோடவும் ஒரு கோழை ஒரு வீரனோடவும் எப்போவுமே நண்பனாக இருக்க முடியாது. எப்போதும் ஒரே லெவலில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த ராஜா சொல்லியிருக்கார். அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏழையும் வீடு திரும்பிட்டார். ஸோ ஆத்தருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நண்பன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள பக்கத்தில் வச்சுக்காமல் இருக்கிறதே அறிவுள்ள அரசியல்வாதிக்கு அடையாளம் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம தமிழகத்தில் நடக்கிற அரசியல் விளையாட்டை பார்த்தாலும் நமக்கு தெரியும். அந்த கட்சியிலேருந்து வந்து இந்த கட்சி பற்றி தப்பாக சொல்கிறாங்க. இதே சுச்சுவேஷன் கார்ப்பரேட்லேயும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு கதையை சொல்கிறார். இது நடந்தது கிமுவில், சைனாவில். அந்த பீரியட்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே சண்டை தான். எந்த மன்னரோட ஆட்சியும் நிலையாக இருந்ததே இல்லை. ஒரு இராணுவத்தில் பார்த்திங்கன்னா தளபதிகள் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஒரு தளபதி இன்னொரு தளபதியை போட்டு தள்ளிட்டு ஆட்சிக்கு வருவார். அப்போல்லாம் ராஜாக்குள்ள ஆட்சி தானே. ஸோ அவரோட வம்சத்தை நிறுவுவார். இன்னும் சில வருஷங்களில் இன்னொரு தளபதி வருவார், இவரை காலி பண்ணிட்டு அவரோட வம்சத்தை நிறுவுவார். இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்தில் சங் அப்படின்னு ஒரு இராணுவ தளபதி சக்கரவர்த்தியாக இருந்திருக்காரு. அவர் புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை பண்ணார். இருந்த இராணுவ தளபதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே எக்கச்சக்கமான பொண்ணு மணிகன் தரேன், எவ்வளோ பேரை வேணுமோ அவ்வளோ பேரை கூட்டுக்கோங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இங்கேருந்து ரொம்ப 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 தூரம் தள்ளி போய் நீங்கள் குடியேறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதிகளும் ஹாப்பியாக ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2வது என்ன வேணும், மனமான வாழ்க்கை,
பணம், பதவி, மது, மாது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஏன் இந்த ராஜா அப்படி பண்ணாருன்னா, ஒவ்வொரு முறையும் இராணுவ தளபதி தன்னோட கூட இருக்கும்போதும் நமக்கு எப்போதும் பிரச்சனை தான். பயந்துகிட்டே தான் இருக்கணும். ஏன் எப்போ குத்துவானே தெரியாது. இதை நான் சொல்லும்போதே உங்கள் மனசில் கட்டாயம் ஒரு உதாரணம் வந்திருக்கும். நான் அதை சொல்ல வேணாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்படி செஞ்சது மூலமாக சங் என்ன சாதிச்சாருன்னா, அவர்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு அந்த அளவுக்கு தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சங்குங்கிற வம்சம் 300 வருஷம் எந்த ஆபத்தும் இல்லாமல் சைனாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆதர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கின எல்லோருமே நன்றி உணர்வோடு இருப்பாங்க அப்படின்னு நம்புவது அறிவீனம். யார் வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிரிக்க நாட்டுப்புற கதையை சொல்கிறாரு. ஒரு பாம்பு அடிக்க மக்கள்லாம் துரத்திட்டு இருந்திருக்காங்க. பாம்பு பயந்து போய் ஒரு விவசாயிகிட்ட போயிருக்கு. அந்த விவசாயி என்ன சொல்லியிருக்கான்னா, சரி என் வயிற்றுக்குள்ளே போயிருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த விவசாயிக்கு இறங்கின மனசு. மக்கள்லாம் போனதுக்கப்புறம் விவசாயி பாம்பை பார்த்து வெளியே வான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாம்போ, இல்லை உன் இடம் சேஃபாக இருக்க, நான் வெளியே வர மாட்டேன், வயிற்றுலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விவசாயி ரொம்ப கவலையோட போகும்போது ஒரு நாரையை பார்த்துருக்காரு. நாரைக்கிட்ட பாம்புக்கு தெரியாமல் அதோட துரோகத்தை பற்றி சொன்னதும், நீ தரையில் உட்காந்து பலமாக அந்த பாம்பை வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லியிருக்கு. விவசாயி அதே இப்படி செஞ்சுருக்காரு. பாம்பு வெளியே தலை காட்டினதும் நாரை அதை பிடிச்சி இழுத்து வெளியே போட்டுருச்சு. அதுக்கப்புறம் விவசாயிக்கு ஒரு சின்ன பயம். பாம்பு இவ்வளோ நேரம் என் வயிற்றில் இருந்துச்சு, ஒருவேளை விஷம் ஏறி இருந்தா அப்படின்னு நாரைக்கிட்டே கேட்டார். அதுக்கு நாரை என்ன சொல்லிச்சுன்னா, பாம்பு விஷயத்துக்கு ஒரு மருந்து இருக்குது, இன்னிலேருந்து தினம் ஒரு நாரை அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு 4 நாரைகளை சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சாப்பிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இந்த நன்றி கெட்ட விவசாயி அந்த நாரையவே பிடிச்சிருக்கான். நீ தான் இன்றைக்கி முதல் போனின்னு சொல்லி அதை வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு குண்டில் அடைச்சிட்டு ஒய்ஃப்கிட்ட அதை சமைக்க சொல்லியிருக்கான். சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டான். மொத்த கதையும் தெரிஞ்ச விவசாயியோட ஒய்ஃபு, இப்படி நமக்கு நல்லது பண்ணவங்களுக்கு துரோகம் பண்ணலாமான்னு சொல்லி அந்த குண்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்த நாரை அந்த விவசாயியோட ஒய்ஃபோட கண்ணை கொத்திட்டு போயிடுச்சு. ஸோ வாழ்க்கையிலையும் இப்படி தான். நண்பர்கள் அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க நிஜத்திலே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் அவங்களோட விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்கள் முன்னாடி விவாதிக்க வேணான்னு ஆக்டிங் வேணால் பண்ணுவாங்களே தவிர உண்மையிலேயே உங்கள் மேலே ஒரு கிரட்ஜ் இருக்கும். மேபி உங்களுக்கு பிடிச்ச உணவு, மியூசிக், உடை, இதெல்லாம் அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணலாம். அப்படி எதுக்காக பண்ணுவாங்கன்னா அதை வச்சு மேலே பதவிக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் உண்மையிலேயே அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இங்கே ஆத்தர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். நட்பு அப்படிங்கிறது வெறும் உணர்ச்சி தான். எப்போதுமே தகுதியானவர்களையும் திறமையானவர்களையும் தான் உங்களுக்கு கீழே வேலைக்கு வச்சுக்கணும், நண்பர்களால். சில நேரங்களில் நண்பர்களோட உதவி கிடைக்கிறத விட விரோதிகளிடந்து கிடைக்கிற உதவி பெட்டராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறார். இப்போது ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கதையை சொல்கிறார். நெப்போலியனுக்கு கீழே டாலிராண்ட் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்திருக்காரு. ஃப்ரான்ஸ் மொத்தத்தையும் நெப்போலியன் அழிவு பாதைக்கு தான் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது டாலிராண்டுக்கு தெரியும். அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. எந்த நண்பனையும் அவர் அப்ரோச் பண்ணவே இல்லை. அப்போது அங்கே இருந்த ரகசிய போலீஸோட கேப்டனாக இருந்தவராக தான் அணுகியிருக்காரு. அந்த கேப்டன் நெப்போலியனோட பரம எதிரி. இன்ஃபேக்ட் நெப்போலியனை கொலை பண்ண கூட ட்ரை பண்ணவர். அப்படிப்பட்டவர்கிட்ட போயிட்டு இதை பற்றி ஆலோசித்தா அவர் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது டாலிராண்டுக்கு தெரியும். ஆன் த அதர் சைடு, டாலிராண்டோட நம்பிக்கையை பெறுறதுக்காக கேப்டன் என்ன வேணால் செய்வார் அப்படிங்கிறதும் தெரியும். அவர் எதிர்பார்த்தது போல தான் நடந்தது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் அவங்களால நெப்போலியனை கவிழ்க்க முடியலனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெப்போலியனுக்கு எதிர்ப்பு நாட்டிலேயே வளர்கிறதுக்கு அவங்க தான் அடித்தளம் அமைச்சாங்க. இப்போ ஆத்தர் இன்னொரு விதமான அட்வைஸையும் கொடுக்குறாரு. நீங்கள் நண்பர்கிட்ட இருந்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவீங்க. ஆனால் உங்களோட எதிரிகள் இருக்கும்போது உங்கள் மூளை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்து என்னங்கிறத பற்றி எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் வளர்கிறதுக்கு நண்பனை விட எதிரிகள் தான் அதிகமாக பயன்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். லைஃப்பில் பல நேரங்களில் நம்ம ஃபீனிக்ஸ் பறவையாக இழறதுக்கு காரணம் எதிரி முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரி, இப்படி நண்பர்களே இல்லாமல் இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கும் ஆத்தர் இங்கே ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. சில சமயம் நண்பர்கள் உங்களுக்கு அவசியம் வேணும். எதுக்கு தெரியுமா? நீங்கள் தப்பு பண்ணால் மேலிடத்தில் அவன் தான் தப்பு பண்ணான்னு அவன் மேலே பழியை போட்டு அவனை பலிகடாக்கணும் இல்லையா, அதுக்காக அப்படின்னு சொல்கிறார். நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த புத்தகத்தில் வர விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ கன்டினியூ பண்ணுவோம். ஆத்தர்
இதுக்கான ரீசனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படி கூடவே இருந்த ஒரு நண்பரை பலிகடா ஆகும்போது மக்கள் என்ன பேசிப்பாங்கன்னா, ஏப்பா அவ்வளோ நெருக்கமாக ஒரு நண்பர் இருந்தார், அவர் மேலே ஆதாரம் இல்லாமல் பழிபடுவாரா? உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறார். பட் இதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. உங்களுக்கான நண்பர் ஒருத்தர் இழந்துருவீங்க, ஆனால் கவலையப்படாதீங்க. உங்களோட நெருக்கமாக இருக்கணும்னு இன்னொரு நண்பர் இருப்பார் இல்லையா, அவரை சேர்த்துக்கங்க. ஏன்னா அடுத்த பலிகடா உங்களுக்கு வேணும் இல்லை. அத்தியாயம் 2 இதோட முடிஞ்சுது. எகெயின் ஒரு வாட்டி எம்ஃபசைஸ் பண்ணுறேன், இங்கே நண்பர்கள் அப்படின்னு இந்த கதையில் அவர் மீன் பண்ணுற எல்லாமே தீய எண்ணங்கள் கொண்ட நண்பர்கள். நண்பர்கள் கூட சொல்லக்கூடாது, பேசிக்கலி துரோகிகள், ஆனால் கூடவே இருந்திருக்காங்க. அப்படி தான் இந்த அத்தியாயத்தை எடுத்துக்கணும். ரைட், நீங்கள் இந்த அத்தியாயத்தை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா மிக்க நன்றி. ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோஃபார் நம்மளோட ஃபஸ்ட் எபிசோடுக்கு 5 லைக் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் எபிசோடோட செகண்ட் எபிசோடுக்கு அதிக லைக் கிடச்சிதுன்னா நேச்சுரலி நம்ம 3rd எபிசோடை அப்லோட் பண்ணிடலாம்.